அப்படின்றா இந்த நேரொலியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சமுதாயத்தின் மீது அக்கறையும் அன்பும், அந்த சமுதாயத்திற்கு தன்னால் முடிந்த உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இவர்கள் கஞ்சத்தனம் கடைபிடிக்க மாட்டாங்க, இவங்கள்ட்ட உலோபித்தனம் இருக்காது. அதாவது தங்களுடைய செல்வங்களை தனக்கே வைத்துக் கொள்ளணும், யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் இருக்காது. பரந்த மனசு இருக்கும். அல்லாஹ்வின் கட்டளைப்படி தங்களுடைய செல்வத்தில் மற்றவர்களுக்கு உரிமை இருக்குது, ஹக்கு இருக்குது அப்படின்னு அது கொடுக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஷேக். அடுத்தது பாருங்க, இவர்களே தான் ரமதான் மாத நோன்பை நோற்பார்கள். இந்த இளைஞர்கள் நேர்வழியில் இருப்பதன் காரணமாக ரமதான் மாதத்தை எதிர்பார்த்திருப்பாங்க, நோன்பை தவறாமல் வைப்பாங்க. அது கோடைக்காலமோ குளிர்காலமோ எதுவாக இருந்தாலும் அதன் இன்பங்களிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் விலகி இருப்பார்கள். இந்த இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட காலம் வந்தாலும் சரி, ரமதான் மாதம் வந்துருச்சா நோன்பை தவற விட மாட்டாங்க. ஏன்னா நோன்பு தங்களுக்கு கட்டாய கடமைன்னு அவங்க நம்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கும். ஏன்னுட்டா நோன்பு பருவ வயதை அடைந்தவர்கள் கடமையாயிரும்.